அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த காலங்கள் எல்லாம் எங்களோடு பேசி வந்தீர். நாங்கள் எவ்வளி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு போதித்து வந்தீர். இந்த ஈஸ்டர் நேரத்திலேயும் உம்முடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் எங்களுடைய ஜீவியத்தை குறித்தும் எங்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நாங்கள் இன்றைக்கு சிந்திப்பதற்கான ஒரு தருணத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவரே எங்களோடு பேசும். உம்முடைய கிருபையுள்ள கரம், உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே தொனிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 முதல் 8 வசனத்தை சகோதரர்கள் யாராவது ஒருத்தர் படிக்கலாமா? சகோதரர்கள் யாராவது ஒருத்தங்க படிங்க. மத்தேயு சுவிசேஷ உயிர்த்தெழுதலை குறித்து மத்தேயு இந்த இடத்துல தெளிவாக எழுதியிருக்கிறார். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எப்படி நடந்தது, அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தி, அடுத்து எருசலேமை விட்டு கலிலேயா என்பது இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடபகுதி, அங்கே அதுவரைக்கும் எப்படியாய் பரவியது என்பதை குறித்ததான செய்தியை இந்த இடத்திலே படிக்கிறோம். 5ஆம் வசனம் 6வது வசனத்திலே தேவதூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இருக்கு பாருங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதல் இது எதேச்சையாய் நடந்ததல்ல. இயேசு இதை குறித்து உவமையாக பல முறை தான் ஜீவனோடு இருக்கும்போது ஜனங்களுக்கு பேசியதை நாம் படிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். வசனம் 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21, 22 ஆகிய வசனங்களில் படிக்கும்போது ஒரு உவமையாக தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த வசனத்தில் இயேசு சொன்னதை படிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை நான் எழுப்புவேன். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து உவமையாய் சொல்லப்பட்ட சம்பவங்கள். இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே வாழ்ந்தார், தாம் சொன்னபடியே அற்புதங்களை செய்கிறார், தான் சொன்னபடியே வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், தான் சொன்னபடியே மரித்தார், தான் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார், தான் சொன்னபடியே பரலோகத்துக்கு போனார், தான் சொன்னபடியே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார், தாம் சொன்னபடியே அவர் மீண்டும் வருவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த முழு வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து 175 இடத்துல எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து முழு வேதாகமத்திலேயும் 175 முறை வருகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த முழு வேதாகமத்திலே 104 முறை எழுதப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் 104 தரம் வருகிறது. அவர் பரலோகத்துக்கு சென்றதை குறித்து 33 இடத்திலே பைபிள் எழுதியிருக்கு. அவர் மீண்டுமாய் இந்த உலகத்துக்கு வருகிறதை குறித்து 318 இடத்திலே இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் மாத்திரம் 50 முறை இயேசுவின் வருகையை குறித்து எழுதியிருக்கிறார். எனவே தான் சொன்னபடியே வாழ்ந்த அவர், தான் சொன்னபடியே அற்புதங்களை செய்த இயேசு, தாம் சொன்னபடியே மரித்த இயேசு, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த இயேசு, தான் சொன்னபடியே பரலோகத்துக்கு போன இயேசு. அவர் போவதற்கு முன்பாக ஒன்று சொல்லிட்டு போனார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லிட்டு போனார். அப்படி சொன்ன இயேசு அவர் போய் 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே பரிபூரணமாய் ஊற்றப்பட்டார். இதை இயேசு மீண்டுமாய் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே தான் சொன்னபடியே அவர் மீண்டுமாய் இந்த உலகத்துக்கு வருவார். ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்திலே மரிப்பேன், மீண்டுமாய் உயிர்த்தெழுவேன், நான் பரலோகத்துக்கு போவேன், மீண்டுமாய் வருவேன் என்று நாம் வணங்குகிற, நாம் ஆராதிக்கிற இயேசுவை தவிர இந்த உலகத்தில் எந்த மகானும் சொன்னதில்லை. எந்த மகானும் சொன்னதே கிடையாது. பீகாரில் புத்தருடைய கல்லறையை பார்த்துருக்கேன். புத்தர் வாழ்ந்த காலம் இயேசு பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் 473 பிறந்தார். கிமு 473 பிறந்தவர். இயேசு பிறக்கிறதுக்கு
500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தருடைய கல்லறை அங்கே தான் இருக்கு. அது இங்கே உள்ள கல்லறையை போலவே மூடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதே போல் இயேசுவின் பிறப்புக்கு 500 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்தவர் முகமது நபி. 500 வருஷத்துக்கு பின்னாடி வந்தவர். அவருடைய கல்லறை மெக்காவில் இருக்குது. அதைத்தான் போய் பார்த்துட்டு வர போகிறாங்க. கல்லறையை அங்கே போய் பார்த்துட்டு வர போகிறாங்க. இந்த உலகத்தில் சாக்ரட்டிஸ் போன்ற ஞானிகள், மேதைகள், இவர்களுடைய கல்லறை எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். மகான்களுடைய கல்லறை எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். காலமெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னாரே நம்ம பெரியார், அவருடைய கல்லறை ஈரோட்டில் இருக்குது. அதையும் பார்த்துருக்கேன். நாம் எல்லாருக்கும் பார்த்துருப்போம். எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, இதெல்லாம் மெட்ராஸில் இருக்குது. நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். எல்லாமே எப்படி தான் இருக்குது? மூடப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். இயேசுவின் கல்லறை மாத்திரம்தான் இந்த உலகத்தில் திறக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லறைக்குள்ளே போய் பார்க்குற பாக்கியத்தை கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதில் வாசகம் இப்படி எழுதியிருக்கு. இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் தான் கல்லறைக்கு உள்ள பெரிய போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. ஆங்கிலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. He is not here, he has risen. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உள்ள இந்த வசனத்தை தான் இயேசுவின் உயிர்த்தெழுந்த கல்லறைக்கு உள்ளே அவர்கள் வாசகமாக இந்த வசனத்தை தான் எழுதிப்பட்டிருக்காங்க. எனவே நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்களும் நானும் எப்படி நம்புகிறோம்? ரோமரில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுவார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் அவர். ஹல்லேலூயா. எப்படி அவர் ஒருவரே தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார்? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே. ஹல்லேலூயா. இயேசு சொன்னது மாதிரி அவர் 3ஆவது நாளில் உயிர்த்தெழல்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் சபை இருக்குமா? அவருடைய சீசர்கள் அவருக்காக துணிகரமாக ஊழியம் செஞ்சிருப்பாங்களா? சொன்ன மனுஷன் என்ன செய்யல, எழும்பல என்று சொல்லி இந்த இயேசுவை மறுதளிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் சீசர்கள் எல்லாரும் இயேசுவுக்காக மரிப்பதற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வந்தாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே. ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே இயேசு அவங்கள்ட்ட அடிக்கடி சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்ற ஒன்றை சொன்னதுனால தான் அவங்க மரணத்தை பற்றி ஒருபோதும் சீசர்கள் அப்போஸ்தலர்கள் பயப்பட்டதே கிடையாது. ஏனென்றால் இயேசு மரித்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் தான் சொல்லியிருக்காரு, என்னை ஒருவன் விசுவாசித்தால் அவனும் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி மரணத்துக்காக அவர்கள் ஒருபோதும் பயப்படாம சந்தோஷமாய் தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். சந்தோஷமாய் தன்னுடைய ஜீவனை இந்த இயேசுவுக்காக அவர்கள் அர்ப்பணம் பண்ணினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்வார் அல்லவா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுவார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்ததினாலே என்னுடைய பிரசங்கம் விருதா அல்ல, உங்களுடைய விசுவாசமும் விருதா அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் மரித்து போனவர்களை குறித்து பிரசங்கம் பண்றாங்க. நானோ உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறேன் தைரியமாக. எல்லாரும் மரித்தவர்களை ஆராதிக்கிறாங்க, நாம் எல்லாரும் ஜீவிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. 28ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் இப்படி சொல்லுவாங்க, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். நம்மில் எல்லாரும் இதை விசுவாசிக்கணும், நம்மில் எல்லாரும் இதை நம்பணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் மரித்தது இந்த உலகம் முழுவதுக்கும் தெரியும். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தது
எல்லாருக்கும் தெரியாது. இந்த செய்தியை நீங்களும் நானும் தான் அந்த உலகத்துக்கு என்ன செய்யணும், சொல்லணும். நாங்கள் அந்த ஸ்கூல் பக்கத்தில், அங்கே பொம்பளை பிள்ளைங்க அந்த ஆரம்ப பள்ளி பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் நேபாள் நாட்டை சேர்ந்த ஒரு பெரியவர் இருந்தார். அவர் கூர்க்கா வேலை செய்கிறவர். அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார். 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அவர் ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு என்னைய ஒரு விஷயமாக கூப்பிட்டார். அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு உள்ளே போனால் அவர் ஏதோ ஒரு சர்மா, அவர் பேர், நேபாள் நாட்டை சேர்ந்தவர். அவர் போனால் அந்த ஒரு சின்ன வீடு அவர் இருந்தார். அவங்க வீட்டுக்காரம்மா, அவங்களுடைய மகளா பேத்தியான்னு தெரில, ஒரு பொண்ணு இருந்துச்சு, அவங்க இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நான் போனேன்னா இப்படி சுவர் இருக்கிறது. அந்த சுவத்தில் வெள்ளையடிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு விக்கிரகங்கள் போட்டாவை பூரா பேப்பரில் வர்றதை பூரா கட் பண்ணி 4 பக்கமும் ஒட்டி வச்சுருக்காரு. கதவை மட்டும் விட்டார். அந்த சுவர் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதில் பூரா வெறும் விக்கிரக போட்டாவா வச்சுருக்காரு. அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லணுமே என்று சொல்லி இந்த இயேசுவை பற்றி அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இத்தனை தான் வச்சுருக்கீங்க, இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவர் யார் என்பதை குறித்து லேசாக அவருக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அவர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், இயேசு அந்த இருக்கார் பாருங்க அப்படின்னாரு. அதுக்குள்ள பார்த்தா எல்லா படத்துக்கு இடையில இயேசுவின் படத்தையும் வச்சுருக்காரு. அது ஒரு சின்ன படமாக வச்சுருக்காரு. அந்த படத்தில் இயேசு சிலுவையில் தொங்குறது மாதிரி இருக்குது. அந்த சின்ன போட்டாவை அதில் ஒட்டி வச்சுருக்காரு. பேப்பரில் வர்றதை பூரா கட் பண்ணி சவத்தில் எல்லா விக்கிரகங்களும் இந்த நாட்டில் இருக்கிற வணங்குகிற எல்லாத்தையும் ஒட்டி வச்சுருக்காரு. இயேசுவையும் ஒட்டி வச்சுருக்காரு. அவருக்கு இயேசுவை பற்றி நான் சொன்னேன். அப்பொழுது அவர் வார்த்தை சொன்னார், அவர் நல்ல மனுஷன்யா, எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டு விட்டாங்கய்யா அப்படின்னாரு. அப்பொழுது அவருக்கு நான் சொன்னேன், அவர் நல்லவர், எல்லாரும் சேர்ந்து அவரை சிலுவையிலே கொன்றது உண்மை. ஆனால் அவர் அடக்கம் பண்ணதுக்கு பின்னாடி 3வது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அவருக்கு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, அவர் செத்தது தான் எனக்கு தெரியும். இப்போ தான் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அவர் 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார்னு. இப்பொழுது அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டார். அவருக்கு இயேசுவை குறித்து சொன்னேன். இப்பொழுது 7வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சீஷர்கள், அந்த தூதர்கள் இப்படி சொல்லுவாங்க, அவர் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவருடைய சீஷர்களுக்கு அறிவிப்பதற்காக அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஓடினார்கள். ஒரு காலத்திலே இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று அமெரிக்காவிலிருந்து, ஜெர்மனிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து நம்ம நாட்டுக்கு சொல்லுவதற்கு விரைந்து ஓடி வந்தார்கள் அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க. இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கு இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் தான் போய் விரைந்து சொல்லணும். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஜனங்களுக்கு நாம தான் சொல்லணும். இதுதான் உண்மையான ஒரு ஈஸ்டர். அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடிய அந்த சகோதரிகளைப் போல இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் இந்தியாவுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளில் நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்முடைய உறுதியை, நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுவதற்குபடியாக சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உயிர்த்தெழுதல் என்றால் என்ன, இது எப்படி சம்பவிக்கும், இதில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாளில் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த முழு வேதாகமும் என்ன சொல்லுது என்பதை குறித்து உங்களோடு சில காரியங்களை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் சொல்லுகிற பாடம் என்ன? உயிர்த்தெழுதலில் 3 நிலைகள் இருப்பதாக இந்த பைபிள் சொல்லுது. 3 உயிர்த்தெழுதல் இருக்கிறதாக இந்த பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, மனிதனுடைய ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறது. 2வது பைபிளில் போட்டிருக்கு முதலாம் உயிர்த்தெழுதல். 3வது ஒரு உயிர்த்தெழுதல் இறுதி உயிர்த்தெழுதல் அல்லது நியாய தீர்ப்புக்கென்று நடைபெறுகிற உயிர்த்தெழுதல். இந்த 3 உயிர்த்தெழுதலை குறித்து நாம் இந்த பைபிளிலே நாம் படிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை இந்த உயிர்த்தெழுந்த நாளில்
உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உங்களுடைய விசுவாசம் உறுதிப்படும்படியாக, உயிர்த்தெழுதலை குறித்ததான உங்கள் விசுவாசம் உறுதிப்படும்படியாக பைபிளிலே உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆவியை உயிர்ப்பித்தல், முதல் உயிர்த்தெழுதல். ஆண்டவர் ஒரு மனிதனை சந்தித்து, ஆண்டவர் அந்த மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, அந்த மனிதனை யார் மூலமாவது சந்திக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை அவன் கேள்விப்படுகிறான். இப்பொழுது அவன் இருதயத்தில் என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு பெரிய மாற்றம். இந்த சுவிசேஷம் கேள்விப்பட இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள அவனுக்குள்ளே இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அவனுக்குள்ளே இந்த இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதாவது இந்த மனிதன் இருக்கான் பாருங்க, தேவனும் 3 நிலையிலே அவர் இருக்கிறார். ஒன்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 நிலையிலே ஆண்டவர் வெளிப்படுகிறார். அதே போல மனிதனையும் 3 நிலையிலே ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஒன்று ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 நிலைமையிலே உருவாக்கி இருக்கிறார். இதில் முக்கியமானது ஆவி. ஆவி மனிதன் இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த சரீரத்துக்குள்ளே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பொதுவாக ஒருத்தர் மரித்து விட்டால் அந்த சரீரத்திலே அங்கே அந்த பெட்டியில் வச்சுருக்காங்க. புதுசாக வர்றவங்கெல்லாம் கேட்பாங்க, எப்போ இவர் போனார் அப்படின்னு கேட்பாங்க. நேற்றே போயிட்டாரு அப்படின்வாங்க. அப்போ போனது என்ன? சரீரம் இங்கே இருக்கு. ஆவி மனிதன் அவரை அந்த சரீரத்தை விட்டு வெளியே போவது தான் மரணம், சரீர மரணம். அது இப்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் சரீரத்துக்குள்ளாகவும் ஒரு ஆவி மனிதன் இருக்கிறான். இந்த ஆவி மனிதன் சுவிசேஷத்தை கேள்விப்படும் போது இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான் பாருங்க. இந்த அர்ப்பணம் தான் மனம் திரும்புதல். இந்த அர்ப்பணம் தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆவி மனிதன், செத்து போயிருந்த அந்த ஆவி மனிதன் சுவிசேஷத்தை கேட்கும் போது அவனுக்குள்ளாக ஜீவன் உண்டாகிறது. அவனுக்குள்ளாக ஜீவன் உண்டாகிறது. இதுவரைக்கும் கடவுளை பார்த்து கும்பிட்டவன் இப்போ அந்த ஆவி மனிதன் பார்க்காமலேயே ஆண்டவரே என்று கூப்பிடத்தக்க ஒரு மாற்றம் அவன் இருதயத்திலே, அவனுடைய ஆவி மனிதனிலே அது உருவாகிறது. 1 கொரிந்தியர் 5:15 அதிகாரம் 22வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 22வது வசனத்திலே படிக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல அப்படின்னு போட்டிருக்கு. ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி தேவனுடைய கட்டளையை மீறினதுனாலே அவனுடைய ஆவி மனிதன் மரித்து போனான். இப்போ அந்த ஆதாமுக்குள்ள இருந்த ஆவி மனிதன் மரித்ததினாலே அவனுக்கு பின்வந்த எல்லா சந்ததியிலும் ஆவி மனிதன் மரித்திருந்தான். ஆவி மனிதன் மரித்தவனாக இருந்தான். யோபு இதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 33வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 31:33 நம்ம படிக்கிறோம். ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாம் பாவம் செய்தான், ஆதாம் மீறுதல் செய்தான், அதை மறைத்து வைத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அதை மறைத்து வைத்தான், அதை மறைத்தான், தான் செய்த பாவத்தை மறைத்தான் அவன். இதுதான் ரட்சிக்கப்படாதவன். பார்த்தீங்கன்னா பாவம் செய்தாலும் அதை மறைத்து வாழ்கிற பழக்கமுடையவனாய் அவன் இருக்கிறான். ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும் போது, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, ஆண்டவருடைய வார்த்தை தொனிக்கும் போது, மரித்து போயிருந்த
அந்த ஆவி மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது எப்படி நடைபெறுகிறது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். அக்கிரமம் செய்து பாவம் செய்து மரித்தவர்களாய் நாம இருக்கிறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாய் நாம் இருந்தோம். இதுதான் ரட்சிக்கப்படாதவனுடைய நிலைமை. ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? மரித்து போயிருந்த அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. இதுதான் ஒரு உயிர்த்தெழுதல். மரித்திருந்த அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. வசனம் 5வது வசனம் எபேசியர் 2:5 போட்டிருக்கு, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம் அப்படின்னு அங்க போட்டிருக்கு. 1ஆம் வசனத்திலே மரித்திருந்தோம், 5ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, கிறிஸ்துவுடனே கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம், கிருபையினாலே இப்பொழுது நாம் ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய ஆவி மனிதன் எப்படி இருக்கிறான்? உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த ஆவி மனிதன் மரித்தவனாய் இருந்தான். ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஆவி மனிதன் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் அவன் இருக்கிறான். இதுதான் முதலாவது நடைபெறுகிற ஒரு உயிர்த்தெழுதல். இரண்டாவது இன்னொரு உயிர்த்தெழுதலை குறித்து நான் சொன்னேன். அது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அவர்கள் அரசாளுவார்கள். இங்கே உயிர்த்தெழுதல் குறித்து போட்டிருக்கு. இந்த உயிர்த்தெழுதலுக்கு என்ன பேர் போட்டிருக்கு? முதலாவது உயிர்த்தெழுதல். இந்த முதலாவது உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நடப்பது. இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நடக்கும்போது என்ன நடைபெறும்? பைபிளில் போட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. இயேசு இப்போ வர்றாருன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? இந்த பைபிள் இந்த வசனத்திலிருந்து சொல்லுங்க. இப்போ ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இயேசு வர்றாரு, 2வது முறையாக வர்றார். இப்பொழுது என்ன நடக்கும்? இதில் போட்டிருக்கு, முதல்ல என்ன நடக்கும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அவங்க தான் என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல்ல அவங்க எந்திரிப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் என்ன நடக்குமா? பின்பு உயிரோடு இருக்கிறவங்களை 2வது தான் போட்டிருக்கு. உயிரோடு கூட இருக்கிறவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட எப்போதும் இருப்போம். ஹல்லேலூயா. எப்போதும் இருப்போம். இந்த நம்பிக்கை உள்ளவன் தான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். இந்த நம்பிக்கை இல்லாதவன் ரட்சிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த நம்பிக்கை உள்ளவன் தான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தாயார் மரணம் நடந்தபோது அந்த சர்ச்சில் தான் அவங்க இறந்தாங்க. சர்ச்சுக்குள்ளே போய் கதவை திறந்துட்டு உள்ளே போகிற வரைக்கும் எங்கள் அம்மா இறந்தது எனக்கு தெரியாது. அவங்க சுகமில்லாமல் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காகத்தான் நான் உள்ளே போகிறேன். உள்ளே போன உடனே தான் தெரியுது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்கன்னு. 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு இறக்குறாங்க. 10 மணிக்கு நான் உள்ளே போகிறேன். இதே ஒரு ஈஸ்டர்
அன்றைக்கு தான் காலையில் 5 மணிக்கெல்லாம் அவங்கள அடக்கம் பண்ணாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு உள்ளே போனேன். அடக்கம் பண்ணுற நேரத்தில் திடீர்னு அம்மாவை, உடனே சோமலாத பார்க்க போகிற அம்மாவை செத்த உடனே பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி தான் எனக்கும் இருந்தது. என்ன செய்கிறதுனே புரியல. திடீர்னு அவங்க ரொம்ப நாள் சுகம் இல்லாமல் இருந்தது கிடையாது. அம்மாவை போய் பார்க்க போகிறோம். நம்ம திடீர்னு போகிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்துருந்தாங்கன்னா அந்த செய்தியே நமக்கு தூரமாகவே கிடைக்கல. உள்ளே போனதுக்கு பின்னாடி தான் தெரியுது, அவங்கள பார்த்ததுக்கு பின்னாடி தான் தெரியுது இறந்துட்டாங்க அப்படின்றதே. எப்படி இருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். அதுக்கு பிற்பாடு பாஸ்டர் பெரியவர் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன செய்யலாம் அம்மாவை? உங்கள் சொந்த ஊருக்கு கூட்டி போகிறீங்களா, எடுத்துகிட்டு போகிறீங்களா, இல்லை பேரையூருக்கு கொண்டு போகிறீங்களா, இல்லை மதுரையிலே அடக்கம் பண்ணுவோமா? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, நம்ம அதை மாதிரி செஞ்சுருவோம். பேரையூர் கொண்டு போகிறதுனா பேரையூர் கொண்டு போயிடுவோம், இல்லை உங்கள் சொந்த ஊர் கொண்டு போகிறதுனா அங்கே கொண்டு போயிடுவோம், இல்லை மதுரையில் இங்கே அடக்கம் பண்ணுறதுனா அடக்கம் பண்ணுவோம். என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றார் பாஸ்டர். நான் ஒன்றை யோசித்தேன். ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் காலையில் எங்கே கொண்டு போனாலும் ஆராதனை தடையாயிரும். அம்மா பரலோகத்துக்கு போயிட்டாங்க, நம்ம அதுக்கு அடக்கம் பண்ணுறதை பார்த்துட்டு அடுத்த ஆராதனைக்குரியதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட சொன்னேன். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க, எங்கள் மாமா, எங்கள் பெரியம்மா எல்லோரும் மதுரையில் தான் இருக்காங்க. அன்னைக்கு மதுரையில் இருக்காங்க. உடனே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. உடனே எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க, அங்கனக்குள்ளே இருக்கிறவங்களாம் வந்துட்டாங்க. இங்கேயே அடக்கம் பண்ணிடுவோம் பாஸ்டர் அப்படின்ட்டேன். அடக்கம் பண்ணுற நேரத்தில் நான் அங்கே நிற்கிறேன். சரியாக விடிஞ்சும் விடியாமல் அடக்கம் பண்ணுறோம். ஏனென்றால் அது இருக்கிறது, அந்த சரீரத்தை வச்சுருக்கிறது சர்ச்சில் வச்சுருக்கோம். அங்கே ஆராதனை இருக்குது. ஆராதனை வெள்ளனமாக ஆரம்பிச்சிருவாங்க இங்கே. ஆகவே சீக்கிரமாக எடுக்க வேண்டியது ஆகிப்போச்சு. அப்படி தான் எடுத்து அடக்கம் பண்ணோம். எங்கள் பெரியம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு என்கிட்ட பார்த்து, அம்மா செத்து போயிருக்கு, கொஞ்சமாச்சும் அழுகிறானான் பாரு அப்படின்னுச்சு. அது தங்கச்சி இறந்து போச்சுன்னு வருத்தப்படுது. ஆனால் எங்கள் அம்மா எங்கே போயிருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தேன் தெரியும்னா, எங்கள் அம்மா வாழ்ந்த வாழ்வு எனக்கு தெரியும், அவங்களுடைய ஜீவியம் எனக்கு தெரியும், அவங்க எப்படியெல்லாம் ஊழியம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், இப்போ அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரே நம்பிக்கையினால தான் ரொம்ப அழுகாமல் கொள்ளாமல் நான் என்னை அடக்கி கொண்டேன். அப்படிதான். அதனால தான். ஏனென்றால் எல்லாரும் மரிக்கிறாங்க, சிலர் விதைக்கிறாங்க, சிலர் எரிக்கிறாங்க, சிலர் புதைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய என்னுடைய மரணத்தை குறித்தும் அடக்கத்தை குறித்தும் பரிசுத்தவான்கள் என்ன தெரியுமா செய்கிறாங்க? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனமான சரீரம் விதைக்கப்படும், கனம் உள்ளதாய் அது எழுந்திருக்கும். இப்போ எழுந்திருக்கும் போது என்ன நடக்கும்? அங்கே 3 காரியம் போட்டிருக்கு அந்த வசனத்தில். ஒன்று, அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிற இந்த சரீரம் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். எத்தனை வசனம்மா? 42வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42வது வசனம். அழிவுள்ளதாய் அது விதைக்கப்படும். அப்படின்னா என்ன போட்டு தெரியுமில? நம்முடைய அடக்கம் எல்லாம் அது புதைப்பது அல்ல, அது விதைப்பது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அதை நாம் என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். அது இந்த சர்ச்சு சென்ட்ரிங் போடுறப்ப ஒரு வாரம் கழிச்சு இதில் தண்ணி நிறுத்தி வச்சுருந்தார். அந்த கட்டினவர் கொத்தனார் தண்ணி நிறுத்தி வைக்க சொன்னார். 1 வாரமோ 10 நாளோ அது கழித்து முடிஞ்ச உடனே அதை திறந்து விட்ருங்க பாஸ்டர் அப்படின்ட்டார். அதுக்கு பின்னாடி தண்ணி பிறகு திறந்து விட்டேன். ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து மேலே வந்து பார்க்குறேன், ஒரு இடத்துல மட்டும் ஒரு புளிய முத்து அப்படியே சென்ட்ரிங்கில் இருந்து முளைச்சி வந்து உடைச்சி மேலே செடியாக வந்து நிற்கிது. ஒரு 3 நாள் 4 நாளில் செடியாக வந்துருச்சு. அந்த இடத்துல பள்ளமாக எடுத்து அதுக்குள்ளே இருந்து அந்த முத்து வெளியே வந்துருச்சு, அப்படியே செடியாக முளைச்சி. அப்போ தான் நான் உன்னை யோசித்தேன்,
இது எங்கேயோ கிடந்த அந்த புளியமுத்து எங்கேயோ ரோட்டில் கிடந்துச்சு. அதை எப்படியோ மணலோட கலந்துருச்சு. அதை போட்டு அதில் கம்பி கட்டி அதில் சென்ட்ரிங்க போட்டு அதை சிமெண்ட் போட்டு அதெல்லாம் பூசியாச்சு. இப்போ அதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை வரும்போது பாருங்க, அந்த குறிப்பிட்ட நாள் வந்த போது சென்ட்ரிங்காவது கம்பியாவது எல்லாத்தையும் பேத்துக்கிட்டு செடியாக முளைச்சி வந்துருச்சுன்னா அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது. ஒரு சாதாரண புளியமுத்துக்கே இந்த வல்லமை இருக்குமானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உன் உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையாகிய வித்து உனக்குள்ளே இருக்கும்போது, அவரை ஆராதித்து அவரை தொழுது கொண்டு அந்த விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது நீயும் ஒரு நாள் விதைக்கப்படலாம். அது முடிவல்ல, எக்கால சத்தம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலை பங்கு பெறுவது எப்படி போட்டிருக்கு பைபிளில்? பாக்கியமானது. எல்லாரும் எந்திரிக்க மாட்டாங்க. அதில் மற்றவங்கெல்லாம் அல்ல, அங்கங்கே அப்படியே புதைச்சி இருக்கும். எல்லாரும் எந்திரிக்க மாட்டாங்க, எல்லாரும் உயிர்த்தெழ மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக யார் மரிக்கிறாங்களோ அவர்கள் மாத்திரமே உயிரோடு கூட எழும்புவார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள்ளே மரிப்பவர்கள் மாத்திரம்தான் உயிரோடு கூட அவர்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை பங்கு பெற வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாக்கியவான்கள் என்ற சொல் 7 தரம் வருது. 404 வசனம் இருக்கு. 22 அதிகாரமும் 404 வசனமும் இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில். இதில் பாக்கியவான்கள் என்ற சொல் 7 தரம் வருது. இந்த 7 தரம் வர்ற இடத்தையும் நம்ம படித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், படிப்படியா எப்படி அவன் ஒவ்வொரு படியாய் கடந்து 7வது படியாகிய உயிர்த்தெழுதலில் அவன் எப்படி பங்கு பெறுவான் என்ற சத்தியத்தை அந்தந்த வசனங்களில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டுமானால் அவன் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். அப்பதான் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு கடைசி நேரத்தில் இயேசுவை விட்டு ஒருத்தன் போயிட்டான்னா அவன் முதலாம் உயிர்த்தெழுதலில் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். பல ஆண்டுகள் ஊழியம் செஞ்சுட்டு கூட பின்மாற்றமாக போய் இயேசுவை விட்டுட்டு போயிட்டான்னா அதுக்கு பின்னாடி அவன் அடக்கம் பண்ணா கூட அவன் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற மாட்டான். ஏன் அப்படின்னா, மரிக்கும்போது எப்படி மரிக்கணும்? எல்லாரும் சொல்லுங்கம்மா. கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னா, 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. 2வது பரிசுத்த பாக்கியம் என்னன்னு பாருங்க. ஆ 20:6 நம்ம பார்த்தோம். முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதான் பாக்கியம். இங்க 2வது பாக்கியம் ஒன்று போட்டிருக்கு. என்ன பாக்கியம்? கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்க வேண்டும். அதுதான் பாக்கியம். முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யணும்? மரிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? அது 22:14 போட்டிருக்கு. 22:14 போட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளின்படி நடக்கணும். அவங்க தான் கர்த்தருக்குள்ளே மரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்க வேண்டுமானால் தினந்தோறும் அவருடைய கற்பனைகளின்படி நடக்கணும். அவங்களுடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள்ளே மரிப்பார்கள். அவர்கள்தான் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவார்கள். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வேதாகமத்தை கொஞ்சமாவது அறிஞ்சிருக்கணும். இது என்ன சொல்லுதுன்னு என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். 22:7 போட்டிருக்கு, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளணும். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ள வேண்டுமானால் இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிந்தால்தான் நீங்கள் கை கொண்டு நடக்க முடியும். கை கொண்டு நடந்தால்தான்
கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மரித்தால்தான் முதலாம் உயிர்த்தெழுதலே பங்கு பெற முடியும். இதை கை கொண்டு நடக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? பைபிளில் போட்டிருக்கு. 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. அடுத்த பாக்கியம் என்ன? பாங்க. வருகிறேன் காணப்படாதபடி. இதில் ஒன்று போட்டிருக்கு. அடுத்த பாக்கியம் என்ன பாக்கியம் தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடாம பாதுகாத்துக்கிறோம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது. இதை கரைபடாம பாதுகாத்துக்கிறணும். இந்த வேதத்தை அறிந்து கொள்ளணும். இந்த கற்பனைகளின்படி நடக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கணும். முதலாம் உயிர்த்தெழுதல்ல அவன் பங்கு பெற முடியும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை குறித்து போட்டிருக்கு. ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனை பற்றி மார்க் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அல்லவா? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, லேகியோன் பிசாசு பிடிச்சவனை பற்றி. அந்த இடத்துல அவனுடைய காரியத்தில் இப்படி போட்டிருக்கு. அவன் விடுதலை ஆகிற வரைக்கும் தான் நிர்வாணமாக இருப்பது அவனுக்கு தெரியலை. தான் விடுதலை ஆகிற வரைக்கும் தான் வஸ்திரம் இல்லாமல் இருப்பது அவனுக்கு தெரியலை. அவன் விடுதலை ஆனாம் பாருங்க, இப்பொழுதுதான் தான் நிர்வாணியாய் இருப்பதை அவன் அறிந்தான். இப்போ அவன் விடுதலை ஆனதுக்கு பின்னாடி மக்கள் முதல் முறையாக அவனை பார்க்குறாங்க, வஸ்திரம் தரித்து இப்போ பார்க்குறாங்க. 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து இருக்கிறத ஜனங்கள் கண்டாங்க. இந்த மூணும் அதுக்கு முன்னாடி நடந்திருக்காது, நடக்கலை. என்னென்ன நடக்கலை? வஸ்திரம் தரிக்க மாட்டான், புத்தி தெளிவில்லாமல் இருந்தால் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டான். பலர் மனநல பாதிக்கப்பட்டவங்களை இதை மாதிரி நம்மளும் பார்த்துருக்கோம். சரியான வஸ்திரம் தெரியாமல், சரியான புத்தி தெளியாமல் ஒரு இடத்துல உட்காராம அப்படித்தான் இருந்தான். ஆனால் அவன் ரட்சிப்பை பெற்றபோது, விடுதலையை பெற்றபோது நடந்தது என்ன? நாம் பார்க்குறோம். புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஒரு இடத்துல அவன் உட்கார்ந்தான். நாம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு அது எப்படி ஆண்டவரிடம் வந்து நமக்கு வந்தது? ஏசாயா 61:10 நம்ம படிக்கிறோம் அல்லவா? ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் நான் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை அவர் எனக்கு தரித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும், வேதத்தை அறிந்து கொள்ளணும், வேதத்தின் கட்டளைகளை கீழ்ப்படியணும், அவருடைய கற்பனைகளின்படி நடக்கணும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். அவன்தான் முதலாவது உயிர்த்தெழுதல்லே பங்கு பெறுவான். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 6வது பாக்கியவான் அங்கே சொல்லியிருக்கு. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை எல்லாரும் என்ன செய்யணுமா? வாசிக்கணும். வாசிக்கும் போது கேட்கணும், இதை கை கொள்ளணும். அவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க முடியும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தை உனக்கு தொனித்து கொண்டே இருக்கணும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ கரைபடாமல் பாதுகாத்துக்கணும்னா அவருடைய வார்த்தை உனக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும். 7வது பாக்கியம் 19:9 போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த 7 இடத்துல பாக்கியவான் என்ற சொல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. இதை இப்படி சொல்லுங்க. 1 அழைக்கப்பட்டவர்கள், 2வது வசனத்தை கேட்கிறவர்கள், 3வது
ரட்சிப்பாகிய வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவர்கள். 4வது தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள். 5வது அவருடைய கற்பனைகளின்படி வாழ்வதற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்கள். 6வது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். 7வது முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்கள். ஹல்லேலூயா. இவைகள் செய்தால் எக்கால சத்தம் தொனிக்கும் போது அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எழுந்து என்ன செய்வார்கள்? எக்கால சத்தம் தொனிக்குது, முதலாவது அவர்கள் எழுந்திருக்கிறாங்க. முதலாவது உயிர்த்தெழுதலை பங்கு பெறுகிறவர்கள் எழுந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? 20:4 போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்படி நிமிர்ந்து உட்காருங்க. அரசாளுறது மாதிரி உட்காருங்க. உங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரா? கொடுக்கிறாராம். நாம் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன பாக்கியத்தை கொடுக்கிறாரு? நம்ம ஒரு சேர்மன் ஆக முடியாது. இங்கே இருக்கிற யாரும் வார்டு கவுன்சிலராக ஆக முடியாது. நம்ம அந்த பதவி இந்த பதவி எந்த பதவிக்கு நம்ம போக முடியாது. ஆனால் கர்த்தருக்குள்ள உண்மையாய் நீ வாழ்ந்தால், தேவனுடைய பிள்ளையாய் நீ வாழ்ந்தால், உன்னை எழுப்பி ஆண்டவர் உனக்கு என்ன செய்வாராம்? ஆளுகையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம். இதற்கு ஒப்பனையான வசனம் தான் 24, 26 இந்த 2 இடத்துல போட்டிருக்கு. இவர்கள் 6ல் நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலே இவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம். உன் பக்கத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற இன்னொரு ஆள் அது எழும்பாது, அது எந்திரிக்காது. ஆனால் நீ எழுந்திருப்பாய். கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி நாம் இந்த உலகத்தை விட்டு போனால் எக்கால சத்தம் துணிக்கும் போது நீ எழுந்திருப்பாய். பக்கத்தில் இன்னொரு ஆள் இருக்கிறவர், அவர் அப்படியே தான் என்ன செய்வார்? இருப்பார். எத்தனை வருஷம் அவர் இருப்பாராம்? 1000 வருஷம் அவர் அதுக்குள்ளே தான் இருப்பார். 1000 வருஷம் அவர் அதுக்குள்ளே தான் இருப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அவருடைய வருகையை குறித்து பைபிளில் 318 இடத்துல சொல்லியிருக்குன்னு நான் சொன்னேன். 318 இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:22 படிக்கிறோம். எக்காலம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும். 15:22 வாசிங்க அந்த வசனத்தை. 15:52 எக்காலம் தொனிக்கும். 1 கொரிந்தியர் 15:52 மரித்தோர் அழிவில்லாதவர்களாய். வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? வலது கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் அல்லவா, அந்த புளிய முத்து 10 நாளைக்கு பின்னாடி சென்ட்ரிங் போட்டு கம்பி கட்டி எல்லாம் செஞ்சாலும் எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தது போல, அதுவே அப்படிப்பட்ட வல்லமை அந்த புளியமுத்துக்குள்ளே இருந்தா உனக்குள்ளே வச்சிருக்கிற தேவனுடைய ஜீவன் இருக்கு பாருங்க. எக்கால சத்தம் தொனிக்கும் போது உனக்கு மட்டும்தான் கேட்கும். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். 51வது வசனத்தில் போட்டிருக்கு, எக்கால சத்தம் தொனிக்கும், அப்பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:16 மீண்டும் அதை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஏனென்றால் நாம் ஆராதிக்க இயேசு 3வது நாளிலே உயிர்த்தெழுந்து நாம் எல்லாருக்கும் அதை நிரூபித்து காமிச்சிருக்கிறார். நாம் எல்லாருக்கும் என்னை பின்பற்றி வருகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல மரித்தாலும் அவன் பிழைப்பான் என்று. நிலையான நகரம் இங்கே நமக்கு இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிற அந்த நகரத்தையே நாம் நாடி தேடுகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர்ல 13:14 படிக்கிறோம்.
நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். பரமகானான் அது, பரமகானான் அது. 12,000 ஸ்தாதி அளவுள்ள சமசதுரமான நகரம் அது. வீதியெல்லாம் பொன்னால் செய்யப்பட்ட நகரம் அது. அதில் உங்களுக்காக ஒரு ஸ்தலம், உங்களுக்காக ஒரு வீடு, உங்களுக்காக ஒரு நகரம், அதற்கு போவதற்கான பாதை, அதற்கான வழி, எல்லாவற்றையும் தம்முடைய ஜனங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே எத்தனையோ கட்டடங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய், பார்க்கறதுக்கு வித்தியாசமாய், அபூர்வமாய் இந்த உலகத்திலே பலமாடி கட்டடங்களை மனிதன் கட்டி கொண்டிருக்கிறான். மனிதன் கட்டுகிறான், வித்தியாசமான கட்டடங்களை கட்டுகிறான். அப்படிப்பட்ட ஆச்சரியமாக அந்த நகரங்களை பார்ப்பதற்கு அப்படிப்பட்ட வல்லுநர்களை வச்சு அந்த கட்டடங்களை கட்டுகிறான். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள் என்று வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து சொல்லுவார் பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம்ல, வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கான ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு உயிர்த்தெழுதல். அதுக்கடுத்து 1000 வருஷம் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அரசாளுவீர்கள், நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், நீங்கள் அரசாளுவீர்கள். நீங்கள் அதிலே முக்கியமான போஸ்டிங்கில் நீங்கள்லாம் இருப்பீங்க, அரசாளுவீர்கள். பைபிளை பற்றி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு விடுகதைகளினாலே அவனை சோதிப்பதற்காக எருசலேமுக்கு வருவாள். அவ வர்றது எப்படி வர்றா? அவனை குறித்து கேள்விப்பட்டு அவனை சோதிக்கணுன்றதுக்காக வர்றா. வந்து பார்க்குறா, இப்ப எல்லாத்தையும் பார்க்குறா. பார்த்துட்டு இப்ப சாலமோன்ட்ட போய் என்ன தெரியுமா சொல்லுவா? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவன் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு, அடுத்த வசனத்தில் 6வது வசனத்தில் பார்க்கிறோம், ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் நேரடியாக வந்து என் கண்களால் அதை காணும் மட்டும் அதை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு என் தேசத்திலே சொல்லவில்லை. இதை எப்போ அவ சொல்றா சாலமோன்ட்ட? நேர வந்து பார்த்ததுக்கு பின்னாடி. ஏற்கனவே தன்னுடைய தேசத்திலே சாலமோனை குறித்தும் அவனுடைய ஞானத்தை குறித்தும் கேள்விப்பட்டவ, அவனை சோதிக்கணுன்றதுக்காக வந்தவ, இப்ப இங்க வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளை பத்தி இப்ப என்ன சொல்றா? ஆச்சரியத்தால் புறமை கொண்டு. 5ஆம் வசனத்தினுடைய கடைசி வரி அப்படிதான் போட்டிருக்கோம், ஆச்சரியத்தினால் புறமை கொண்டு. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு பரலோகம் இப்படிலாம் இருக்கும், நீங்கள் உயிர் தழுவீங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் அந்த பரலோகத்துக்கு போகும்போது இப்படி தான் இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? ஆச்சரியப்பட்டு புறமை கொண்டு. அவ சொல்கிறா பாருங்க, 7வது வசனத்தில் இப்படி சொல்கிறா, இப்படி சொல்லுவா அந்த அம்மா, அந்த ராணி இப்படி சொல்லும், காணு மட்டும் 1000 வருஷம் அரசாளுவீங்க அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் நம்புறீங்க? பாஸ்டர் ஒரு வாட்டுக்கு கண்டே சொல்லிட்டு அவர் போவார், என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ. அவர் சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்லுது,
நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும். எத்தனை வசனம் அது? 7ஆம் வசனமா? 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் பாருங்க. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும். ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் பரலோகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் சொன்னார். அவருக்கு கொஞ்சம் கூட சரியாக தெரியலை போல. ஏதோ தெரிஞ்சதை அவர் என்ன செஞ்சிருக்காரு சொன்னார், அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, இதில் பாதி கூட எங்கள் பாஸ்டருக்கு என்ன செய்ய மாட்டுது, தெரியல. இதில் இருக்கிறதில்ல பாதி கூட அவருக்கு சரியாக சொல்ல தெரியல அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க. அது மாத்திரமல்ல, இப்படியும் சொல்லுவீங்க, நான் இங்கே வந்து பார்த்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது, நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், நான் பூமியில் இதை குறித்து கேட்ட பிரசங்கத்தை பார்க்கிலும், உம்முடைய காரியங்களும் நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளும், உம்முடைய நாமத்துக்காக நான் வாழ்ந்து உம்மை ஆராதித்து வந்தபடியினால் எனக்காக உம்முடைய ராஜ்யத்திலே நீர் பண்ணி வைத்திருக்கிற அந்த மேன்மையான காரியங்களை பார்க்கும்போது அது கொஞ்சமா அல்ல, அது எப்படிப்பட்டதா இருக்கு, அதிகமாய் இருக்கிறது. நாம் அப்படித்தான் பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரிடத்தில் இப்படித்தான் நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஊழியம் பண்ணுறேன். அந்த ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்களும் இந்த இயேசுவை பின்பற்றி வர்றீங்க. யாரும் சந்தேகம் இல்லையே? பூமிக்குரிய காரியத்துக்காக அல்ல, நாம் அவரை சேவிப்பது எதற்காக? அந்த ராஜ்யத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக, அந்த நகரத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் போட்டிருக்கு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அறிந்திருக்கீங்களா? நீங்கெல்லாம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே உண்டென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை குறித்து தான் பைபிளில் ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகையை குறித்து எத்தனை இடத்துல சொல்லியிருக்கு? 318 இடத்துல இந்த முழு வேதாகமத்திலையும் போட்டிருக்கு. இந்த 318 இடத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வச்சிருக்கிற மேன்மையான காரியங்களை கண்டு சேபாவின் ஸ்திரீ பிரமை கொண்டது போல நாமும் பிரமை கொள்வோம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த ராஜ்யத்திலே முதலாம் உயிர்த்தெழுதல் எத்தனை பேர் பங்கு பெற விரும்புறீங்க? ஹல்லேலூயா. 1000 வருஷம் கழிச்சதுக்கு பின்னாடி அடுத்து இன்னொரு உயிர்த்தெழுதல் நடக்கும். 1000 வருஷம் கழிச்சதுக்கு பின்னாடி அது என்ன உயிர்த்தெழுதல்? 2ஆம் உயிர்த்தெழுதல். வெளிப்படுத்தல் 20, 12, 13 வசனம் படிங்க. மரித்தவர்களாகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. இப்ப பாருங்க, யோவான் தன்னுடைய தரிசனத்தில் பார்க்கிறாரு, திடீர்னு உலகத்தில் பிறந்த எல்லாரும் மரித்த எல்லாரும் ஒரு நாள் எழும்பி வந்து நிற்கிறாங்க. இவங்களை பார்த்துட்டு தான் இப்படி எழுதுறாரு, இந்த உலகத்திலே மரித்த சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நான் நிற்க கண்டேன். எத்தனை வசனம் அது? 13ஆம் வசனம் படிங்க. இப்ப இந்த வசனத்தில் போட்டிருக்கு, சமுத்திரத்தில் யார் யார் செத்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து இப்ப தேவனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பூமியிலே செத்தவங்க யார் யாரோ அவங்கெல்லாம் இப்ப சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இவங்களும் உயிர் தெழுந்து நிற்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி? 1000 வருஷத்துக்கு பின்னாடி இந்த உயிர் தெழுதல் நடக்குது. இது எதுக்காக அப்படின்னா, அந்த 12ஆம் வசனத்துடைய கடைசி வரியில் போட்டிருக்கல, நியாய தீர்ப்பு அடைவதற்காக. நியாய தீர்ப்பு அடைவதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள், ஒரு கொடுமையான ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய மரணத்துக்கு முன்னாடி
அவர் வியாதிப்பட்டோ அல்லது அகால மரணமோ ஒருவேளை அவருக்கு நடக்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, இப்படிலாம் இவன் செஞ்சான், அதனால இவனுக்கு இப்படிலாம் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு, இவன் இப்படியெல்லாம் வாழ்ந்தான் அதனால் இவனுக்கு இப்படியெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. சிலருக்கு நியாய தீர்ப்பு பூமியிலே என்ன செஞ்சிருது கிடைச்சிருது. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் இங்கே இந்த உலகத்திலே நியாய தீர்ப்பு கிடைக்குதா? இல்லை. பணபலம் மிக்கவங்க, அதிகாரம் மிக்கவங்க, மற்ற வசதி வாய்ப்பு உள்ளவங்க எல்லாத்தையும் ஏமாற்றிடுவாங்க. அரசாங்கத்தை ஏமாற்றிடுவாங்க, போலீஸை ஏமாற்றிடுவாங்க, இன்கம் டேக்ஸை ஏமாற்றிடுவாங்க, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு நிரபராதி மாதிரியே வாழ்ந்துருவாங்க. அவருக்கு நல்ல சாவு, நல்ல அடக்கம், இதெல்லாம் நடக்கும். இப்போ பக்கத்தில் பார்க்குறேன் நினைப்பேன், இவ்வளவு தப்பு பண்ணான், ஒன்று கூட அனுமதிக்காமல் என்ன செஞ்சான், இப்படி போயிட்டான். சிலர் இப்படி சொல்லுவாங்க, நீ இப்படி செஞ்சிட்டீலடா, எப்படியாச்சும் உன் பிள்ளைகளுக்கு அந்த சாபம் பூரா வரும்டா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இப்போ இவனுக்கான நியாய தீர்ப்பு எப்போ கிடைக்கும்? இந்த 2வது உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குல்ல, இதில் அவர் உயிரோடு கூட வந்து நிற்பார். அவர் எழும்பி நிற்பார். இவர் எழும்பி நிற்கிறது எதுக்காக? நியாய தீர்ப்புக்காக. இது பாக்கியமான உயிர்த்தெழுதல் இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் பாக்கியமானது இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் எதுக்கானது? நியாய தீர்ப்பு அடைவதற்காக. இப்பொழுது 25ஆம் அதிகாரம் மத்தேயு 46வது வசனத்தை பாருங்க. 25ஆம் அதிகாரம் 46வது வசனம் பாருங்க. அந்தப்படி நித்திய, இவங்க எதுக்கு தெரியுமா எந்திரிச்சு நிற்கிறாங்க? இப்ப நித்திய ஆக்கினையை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். இதற்காகத்தான் இந்த உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது. நாம் எந்த உயிர்த்தெழுதல் இருக்கணும்? முதலாம் உயிர்த்தெழுதல்ல. ஹல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதல்ல. அடுத்து உள்ள உயிர்த்தெழுதல்ல கண்டிப்பாக எல்லாரும் எந்திரிச்சு வருவாங்க, அது நியாய தீர்ப்புக்காக. ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதல் தான் பாக்கியமானது, பாக்கியமானது. அது அந்த உயிர்த்தெழுதலில் நாம் எல்லாரும் பங்கு பெறணும். உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டுமானால் முதலாம் உயிர்த்தெழுதலில் ஒரு 3 முக்கியமான குறிப்புகளை வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்கும்படி விரும்புகிறேன். வசனத்தை மட்டும் சொல்லிட்டு, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? 1, ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டு இருப்போம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால்தான் அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற முடியும். அவருடைய மரணத்தில் நாம் எப்படி இணைக்கப்படுவது? 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 11வது வசனம் பாருங்க. இங்கே தான் போட்டிருக்கு, அதுக்கான விளக்கம் போட்டிருக்கு. நாம் எல்லாரும் பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் பாவம் செய்வதற்கு நாம் மரித்தவங்களாக இருக்கணும். பாவத்தில் மரித்தவர்கள் தான் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள். பாவத்தில் மரித்தவர்கள் யாரு? அவருடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறவன் தான் அவருடைய மரணத்தின் சாயலில் தன்னை இணைச்சு வச்சிருக்கிறவன். 2 தீமோத்தேயு 2:11 போட்டிருக்கு, இப்படி போட்டிருக்கு, அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட நாம் பிழைத்து இருப்போம் கண்டிப்பாக. எனவே எல்லாரும் மரணத்துக்கு செத்து, பாவத்துக்கு செத்து, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நம்முடைய சரீரத்தை நீதியின் அவயவங்களாக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவதற்கு அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படணும். 2வது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நீதி நிமித்தம் துன்பப்படும் போது
அதை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அதை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும். துன்பங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, கிறிஸ்துவுக்காக எந்த ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணம் பண்ணி வாழ்கிறானோ அவன் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே பங்கு பெறுவான். இது யாரால முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:31 சொல்லுவாரு, நான் அனுதினமும், இந்த அனுபவம் நாம் எல்லாருக்கும் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று பொறுமையா இருந்தேன், இப்போ வர வர எனக்கு அந்த பொறுமை இல்லாமல் போகுது பாஸ்டர் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடக்கூடாது. முன்னாடிலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் பாஸ்டர் இருப்பேன், இப்போ தான் ஒரு மாதிரி எனக்கு ப்ரெஷர் ஆகுது பாஸ்டர் அப்படின்லாம் யாரும் சொல்லக்கூடாது. இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? நான் நேற்று செத்தேன், இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? அனுதினமும் நான் என்ன செய்கிறேன்? சாகிறேன். மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாகி இருப்பான். மரித்தவன் யார் என்ன பேசினாலும் எப்படி தான் இருப்பான்? அவன் பாட்டு கிடப்பான். இந்த நிலைமை நம்மில் உருவாகணும். இந்த நிலைமைக்கு நம்ம மாறணும். இது இல்லை எனக்கு அப்படின்னு யாராவது உணர்ந்தால் ஆண்டவரிடத்தில் போய் இந்த சுபாவத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எனக்கு பொறுமை இல்லை ஆண்டவரே, அடிக்கடி கோவப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஆயிருது ஆண்டவரே, எனக்கு இப்படி நடக்குது ஆண்டவரே, சில நேரத்தில் மனம் பதறி ஏதாவது பேசிடுறேன் ஆண்டவரே, சில வேளைகளில் மனம் பதறி நான் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிடறேன் ஆண்டவரே அப்படின்னு யாராவது உணர்த்தப்பட்டால் இந்த நிலைமையிலிருந்து நீங்கள் விடுதலையாகி தேவனுடைய மரணத்தை தரித்து கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல, நான் தினந்தோறும் சாகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். தினந்தோறும் அந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டியது அவசியமானது. மூன்றாவதாக, கிறிஸ்துவின் உடையவர்கள் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம் படிங்க. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யார் அவருடைய வருகையிலே உயிரோடு கூட எழும்புவார்கள் அப்படின்னா கிறிஸ்துவின் உடையவர்கள். அதுக்கு ஒப்பனையான ஒரு வசனத்தை சொல்லவா? 1 கொரிந்தியர் 15:23 பாருங்க. அதற்கு வேண்டிய வசனம் அங்கே இருக்கு. 1 கொரிந்தியர் 15:23 பாருங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த இடத்துல போட்டிருக்கு. அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவது யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலங்களில் நாம் என்னுடையவன் அல்ல, நான் கிறிஸ்துவை உடையவன். கிறிஸ்துவை உடைய சரீரம், கிறிஸ்துவுக்குரிய ஆத்துமா ஆவி, கிறிஸ்துவை உடையவன் நான், கிறிஸ்துவுக்கு உரியவன் நான். இப்படி வாழ வேண்டியது அவசியமானது. கிறிஸ்துவை உடையவர்கள் எப்படி இருப்பாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல, கலாத்தியர் 5:24 சொல்லுவார், யார் கிறிஸ்துவை உடையவர்கள்? கிறிஸ்துவை உடையவர்கள் எப்படி இருப்பாங்க? கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும், இவங்க தான் கிறிஸ்துவின் உடையவர்கள். எல்லாரும் கிறிஸ்துவின் உடையவர்கள் அல்ல. மாம்சம் விரும்புகிறதெல்லாம் செய்யாதவங்க, மனசு விரும்புகிறதெல்லாம் செய்யாதவங்க. நம்முடைய மனசும் மாம்சமும் பல காரியத்தை விரும்பும். ஆனால் ஒன்றை இப்பொழுது நாம் அறிக்கையிடணும், என் மாம்சமும் என் மனசும் விரும்புகிற எதை நான் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் யாரு? கிறிஸ்துவின் உடையவன், கிறிஸ்துவின் உடையவள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து இப்படி சொல்றாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 20 இப்படி சொல்றாரு, உங்களை என்னையும் அவர் எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்காரு? கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் நாம. உங்களை என்னையும் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். கிரயத்துக்கு வாங்கினவங்க நம்ம இஷ்டப்படி நாம் வாழக்கூடாது.
வாழவும் முடியாது. நாம் எல்லாருக்கும் முதல்ல சொல்லியிருக்கேன், ஒரு அடிமையானவனை போய் விலைக்கு வாங்கிட்டு வந்தால் அந்த எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை தான் என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி தான் பைபிளில் யாத்ராமத்திலையும் உபாகமத்திலையும் போட்டிருக்கு, 2 இடத்துல போட்டிருக்கு. அது யார்? அடிமையாய் வாங்கி கொள்ளப்பட்டவர்கள். நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களை கிரயத்துக்கு நான் என்ன செஞ்சிட்டேன். எனவே நம்முடைய அனுதின ஜீவியத்தில் தினந்தோறும் நம்மை நிதானித்து பார்க்கணும். நான் என்னுடையவன் அல்ல, கிரயத்துக்கு அவர் வாங்கியிருக்கார். அவருடைய சித்தப்படி நான் வாழ வேண்டும். அவருடைய சித்தப்படி நான் வாழ வேண்டும். ஏனென்றால் நான் கிறிஸ்துவினுடையவன், நான் கிறிஸ்துவினுடையவள் என்ற தன்மையிலே தினந்தோறும் நாம் வாழ வேண்டியது அவசியமானது. அப்போஸ்தலனாகிய பவுலே ஒரு இடத்துல இப்படி சொல்கிறாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுவார். வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு அவர் சொல்கிறார் பாருங்க. எப்படியாச்சும் நான் மரித்தோர்லேருந்து உயிரோடு கூட எழும்பணும், அதுக்கு என்ன தகுதின்னு சொல்கிறாரு. 11 முதல் 13 வரைக்கும் நம்ம படித்து பார்த்தோம்னா 6 காரியத்தை சொல்லுவார். 6 காரியத்தை அங்கே சொல்லுவார். 11 முதல் 13 வரைக்கும் 6 காரியம் அங்கே சொல்லியிருக்கு. இந்த 6 காரியமும் எதுக்காக? வசனம் 10ல் போட்டிருக்கு, எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழும்புவதற்கு தகுதியாகணும்னா இந்த 6 காரியத்தை நான் செய்கிறேன். 11 to 13 என்னென்ன செய்கிறேன்? நான் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், உப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்காக. ஏமா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீ ஆண்டவரை பிரியப்படுத்த வராமல் வேற எங்கேயாவது போனேன்னு வச்சுக்க, இந்த பட்டியலில் நீ வரமாட்ட. அவருக்காக என் அக்காவை விட்டு என் தங்கச்சியை விட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, அது எப்படி அக்காவை பாய்ச்சிக்கிற முடியும்? அது அன்னைக்கு தான் காது குத்து வச்சிருக்கு அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பட்டியலில் நீங்கள் வர முடியாது. அவரே என்ன சொல்கிறார் பவுலே, நான் இதை காரியத்தை ஏன் தெரியுமா செய்கிறேன்? எப்படியாவது நான் உயிரோடு எழுந்திருக்கணும்னா இதை நான் செய்கிறேன். என்ன செய்கிறேன் நான்? 1, அவருக்காக. அக்காவாவது தங்கச்சியாவது மாமாவாவது மச்சானாவது அண்ணனாவது தம்பியாவது எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன். உங்களை மாதிரியே எனக்கும் சொந்த பந்தம் இருக்குது. உங்களை மாதிரியே நல்லது கெட்டதுக்கெலாம் எனக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க. பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷனுக்குமே போனது கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவும் அப்படி போனது கிடையாது. எங்கள் பெரியம்மா மகன் எங்கள் அண்ணனுக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சு பிடிச்சி நாங்கள்லாம் யாருமே போகலை. கல்யாணம் முடிஞ்சோன்னு சாயந்தரம் போல் போகிறோம், வீட்டுக்குள்ளே வராதுன்னு அடிக்க வருது எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாவை. கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி ஏன் இங்கே வர்ற அப்படின்லாம் சண்டை. இப்படி தான் கூட பிறந்தவங்க இப்படிலாம் தெரிஞ்சால் சண்டையை போடுவாங்க. நம்ம போகலைன்னா இங்கே கல்யாணம் எது நின்றுச்சா? அது பாட்டுக்கு நடந்துடும். இயேசுவை நேசித்தால் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் நீ போக மாட்ட. போகாமல் இருந்தால் தான் உயிரோடு எழும்ப முடியும். பார்த்துக்க. கண்ட நேரத்தையும் சர்ச்சை விட்டுட்டு மாதத்துக்கு ஒரு தடவை வர்றது, மற்ற நேரத்தை ஓடி போயிடுறது, அப்படி போனா என்ன முடியாது. இங்கே எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. 3வது என்ன சொல்றாரு? அடுத்து சொல்லுங்க, வசனம் 12. அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன், ஒன்று செய்கிறேன். அடுத்த வசனம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. நான் ஏன் இப்படி போகிறேன்னா 10ஆம் வசனத்தில் எப்படியாவது நான் உயிரோட கூட எழும்பணும். பவுலே இப்படி சொல்கிறாரே, நான் உயிரோடு எழும்புறதுக்கு இதை புறம் செய்கிறேன்னு. நம்ம நோக்கத்துக்கு எதையும் செஞ்சுவிட்டு நானும் உயிரோடு கூட எழும்புவேன்னு சொன்னால் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. கவனமாக இந்த கொள்கையை நம்ம பின்பற்றணும். இந்த கொள்கைக்கு வந்தாச்சு, ஏனோ தானே இருக்கக்கூடாது. இதில் வந்த அப்புறம் புண்ணியம் இல்லாமல் போயிடும். இதில் புண்ணியம் கிடைக்கணும்னா இந்த கொள்கையை புறம் கடைப்பிடிச்சி என்ன செய்யணும்? நடந்தால் 1ஆம் உயிர்த்தெழுதலிலே நீ பங்கு பெறுவாய். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளில்
எங்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் சொல்லுவது என்ன என்று சொல்லி சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் எத்தனை பேரோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை எத்தனை பேருடைய இருதயத்திலே வந்தது? தேவனுடைய வார்த்தை எத்தனை பேருடைய இருதயத்திலே தொனித்தது? தேவனுடைய சத்தம் எத்தனை பேருடைய இருதயத்தை கதவை தட்டியது? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இந்த வசனத்துக்கு எத்தனை பேர் நீங்கள் உங்களை அர்ப்பணம் செய்கிறீர்கள்? இந்த வசனத்துக்கு உங்களை எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே எப்படியாவது உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுவதற்கு, எப்படியாவது உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுவதற்கு ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுறேன் ஆண்டவரே. எனக்கு லாபமா இருந்தது எதுவோ அதெல்லாம் நஷ்டம் என்று விட்டுறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒதுக்கி தள்ளிடுறேன் ஆண்டவரே. உமக்காக வாழ, உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. உமக்காக வாழ, உம்முடைய சித்தம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இரக்கமும் தயவும் தொடர்ந்து கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் எதை சொல்லும்படி சொன்னீரோ உம்முடைய ஜனங்களுக்கு நான் அதை சொல்லி இருக்கிறேன். உம்முடைய கிருபை இரக்கம் தயவு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. உதவி செய்வீராக, கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய தயவுள்ள திருக்கரம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். எங்க எல்லாரையும் நீ ரட்சித்த நோக்கம் எங்க எல்லாரையும் ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாகவே அந்த சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களில் ஒருவராவது கைவிடப்படாதபடிக்கு உம்முடைய ராஜ்யத்திலே காணப்படுகிற பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும், உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை